ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இப்போ நான் வந்து எதை பற்றி பேச போகிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோஷியல் மீடியா பக்கம் ஃபுல்லாக எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ் ஃபுல்லாகவே இருக்கிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தல அஜித் அவர் தாங்க. எங்கே திரும்பினாலும் தல அஜித் தல அஜித் தல அஜித், விடாமுயற்சி விடாமுயற்சி விடாமுயற்சி, இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியா ஃபுல்லாக அப்படியே பரவி கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது நேற்று நைட்லேருந்து ஒரு பெரிய ஹாட் ட்ரெண்டிங் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்திய அரசு பத்மபூஷன் விருது வந்து நம்ம தல அஜித் அவருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு நடிகராகவும் அதே சமயம் வந்து ரீசெண்டாக வந்து கார் பந்தயத்தில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றது அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவிக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசு மத்திய அரசு பார்த்திங்கன்னா நம்ம நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட்னு சொல்லலாம். இதற்கு முன் பார்த்தீங்கன்னா சிவாஜி வாங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் வாங்கியிருக்காரு, ரஜினி வாங்கியிருக்காரு, கமல்ஹாசன் வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து அஜித் வாங்குறாரு. ஓகேங்களா. ஸோ வந்து இந்த அளவு பார்த்தீங்கன்னா கோலிவுட்டில் குறைந்த நடிகர்கள் மட்டும் தான் இந்த விருது வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ வந்து நம்ம அஜித் அவருடன் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ இந்த விருது அறிவிச்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய விமர்சனங்கள், மேக்ஸிமம் வந்து எல்லா செலிபிரிட்டியும் மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து வாழ்த்து கொடுக்குறாங்க. ஃபேன்ஸ் வந்து அப்படி கொண்டாடுறாங்க. எங்கே திரும்பினாலும் ஒரு அஜித் 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 இப்படி தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை, அப்படி தான் இருக்குது சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே. இந்த விருதுக்கு வந்து அஜித் சார் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விவாதம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்குள்ளே கிளம்பியிருக்குங்க. இன்றைக்கி வந்து ஹேட்டர்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக சொல்லப்போனால் அந்த 3 குரங்குகள் வடைபயிற்சி 3 குரங்குகள், அதில் ஒரு குரங்கான அரவேக்காடு அந்தணன் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அந்த விருது அறிவிச்சது உடனே பார்த்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி ஸ்மெயிலி போட்டு வந்து ஒரு ட்வீட் போட்டுருந்தார். அதாவது அந்த அந்த விருது வந்து காமெடியாக இருக்குது தான், அஜித்து கொடுத்து வந்து காமெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. இந்த அரவேக்காடு அந்தணன் பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து ரீசெண்டாக அந்த கார் ரேஸில் கலந்து வெற்றி பெற்றதை வந்து ரொம்பவே வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி தான் நிறைய பெட்டிகளாக பேசிகிட்டு இருக்காப்புல. அது உங்களுக்கு வந்து சொல்ல போனால் வந்து எக்கச்சக்கமான பெட்டியில் வந்து அவர் வந்து என்ன அவர் வந்து ஒரு புறவாளியை கட்டிகிட்டே வந்து ஒரு மேனேஜரை வச்சுக்கிட்டு வந்து ரொம்ப பெரிய அளவில் பில்டப் பண்ணுறாங்க, அதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் அதோட வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பத்மபூஷன் விருது கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி அப்படியே ஸ்மெயிலி போட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க. நம்ம பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சார் பண்ண அச்சீவ்மெண்ட்டில் 0.00001 அதில் 0.0001 இந்த பர்சன்டேஜ் அச்சீவ்மெண்ட்டாச்சும் உன் வாழ்க்கையில் நீ பண்ணியிருக்கியா மிஸ்டர் அரவேக்காடு அந்தணன் அவர்களே. உனக்கு தெரிஞ்சது ஒரே ஒன்று தெரியுமா, யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு நயன்தாரா ஷூட்டிங்க்கு வரல, கவின் ஷூட்டிங்க்கு போகலை, தனுஷ் வர பில்டப் கொடுக்குறாரு, சிவகார்த்திகேயன் வர பில்டப் கொடுக்குறாரு, மும்தாஜிக்கு வந்து 3 முடி கீழே வந்துடுச்சு, த்ரிஷாவுக்கு வந்து 4 முடி மேலே வளர்ந்துருக்குது. இதுதான் உனக்கு தெரியுமே தவிர ஒரு வேறு எந்த விளக்கணைக்கும் நீ வந்து லாக்கி இல்லாத ஒரு ஆள். ஓகேங்களா. இப்படி வந்து சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எதுனா வந்து வதந்தி பேசிக்கிட்டு அவங்கள வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு அதில் காசு பார்த்து ஊராக சுற்றிக்கிட்டு சோறு திங்கிற ஒரே வேலை தான் உனக்கு இருக்குது. நீ வந்து அவர் கேரியரில் அவர் வந்து அச்சீவ் பண்ணது வந்து கிண்டல் பண்ணுறான்னா எந்த அளவுக்கு வந்து வன்மம் முடிச்ச ஆளாக இருப்பேன்னு நினச்சி போகிறான். கேப்டன் விஜயகாந்த் அவருடைய இறப்புக்கு வந்து அஜித் சார் வந்து வரலன்னு தெரியும் நமக்கு. அப்போ அவருக்கு வந்து என்ன விளையா இருந்திருக்கும்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இவர் வந்து வீடியோ போட்டார், வாங்க அஜித்தை புறக்கணிப்போம் அப்படின்ற மாதிரி. அப்போவே வந்து நிறைய பேர் கழிவு ஊற்றுனாங்க, நீ யாரா அஜித்தை புறக்கணிக்க அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த வீடியோ நீ போட்டு பாரான், இப்போ நீ அந்த வீடியோ போட்டு பாரு. அந்த மனுஷன் வந்து இப்போ வந்து அப்படி போயிட்டார், பத்மபூஷன் விருது வாங்கிட்டார். இந்தியாவின் உயரிய விருதில் ஒன்றான பத்மபூஷன் விருதை நடிகர் அஜித்குமார் வென்றுட்டார். அஜித்தை புறக்கணிப்போம் வாங்கன்னு சொன்ன நீ வந்து இப்போ இன்னும் நயன்தாரா கூட சண்டை போட்டு உட்காந்துருக்கிற யூடியூப்பில். ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுடைய லெவல். நீ வந்து அவருக்கு அவார்டு கொடுத்து சிரிச்சிட்ருக்கிற. அவருடைய அச்சீவ்மெண்ட் கார் ரேஸ் பந்தயம், அவர் 3ஆவது வந்து என்ன அதில் கலந்துக்கிட்டாரே, அந்த வயசில் வந்து அந்த ட்ராக்கில் அந்த ஸ்பீடில் போகிற அந்த ஒரு ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து பயப்படாமல் இறங்கினார்ல, அதில் இருக்கிற தைரியம் 1% கூட உனக்கு கிடையாது. ஓகேங்களா. அஜித் சார் வந்து தோற்றுந்தா கூட பிரச்சனை கிடையாது, அவர் வந்து கலந்துக்கிட்டதே வந்து ஒரு பெரிய சாதனை தான் எல்லாம் பார்க்குறாங்க. மகிழ் திருமணி வந்து ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லிருப்பார். என்ன சொல்லிருப்பார்னா, அஜித் சார் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ரேஸுக்கு போகிறது எனக்கு தெரியும். அவர் சொல்லியிருந்தார், அந்த ரேஸில் எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம், அதனால் வந்து கையில் இருக்கிற 2 படத்தை வந்து முடிச்சு கொடுத்துடணும். அப்படி முடிச்சு கொடுத்தா தான் நான் 100% அந்த ரேஸ் காரில் இருக்கிற ஆக்சிலேட்டரில் அழுத்த முடியும் அப்படின்ற மாதிரி அஜித் சார் வந்து மகிழ் திருமணிட்ட சொன்னதா மகிழ் திருமணி சொல்லிட்டுருப்பார். ஸோ இந்த அளவுக்கு தன்னுடைய டெடிகேஷனில் வந்து சினிமாலையும் கட்டுறாரு, அதேமாதிரி ரேஸ்லேயும் கட்டுறாரு. ஸோ அந்த மனுஷனை வந்து கரெக்டாக இந்திய அரசாங்கம்
கௌரவப்படுத்தும் வகையில் நடிகராக மட்டும் இருந்தால் நிச்சயம் அஜித் சாருக்கு வந்து இந்த விருது கிடச்சிருக்காதுங்க. வெறும் நடிகராக மட்டும் இருந்திருந்தால் அஜித் சாருக்கு இந்த விருது கிடச்சிருக்காது. நான் வந்து ஓப்பனாக சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ சரி அப்படி எப்பறம் அந்த கமல்ஹாசன் கிடச்சிது, எப்படி ரஜினி சார் கிடச்சின்னு கேட்கலாம். அவங்களும் வந்து லெஜெண்ட்ஸ், அந்த சீனியர் ஆக்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு கொடுக்குறது வந்து மரியாதை இருக்குது. அஜித் சார் வந்து அவ்வளோ பெரிய சீனியர் ஆக்டர் கிடையாது. அப்புறம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து சினி ஃபீல்டில் இருந்துக்கிட்டே நம்ம இந்திய நாட்டை கௌரவப்படுத்தும் வகையில் கார் ரேஸில் இருக்கிறாரு, துப்பாக்கி சுடுதலில் கலந்துக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து டாக்ஷாவுடைய ஆளில்லா விமானம் அதில் தயாரிக்கிறாரு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய ஓன் ஆக்டிவிட்டீஸை நிறைய அவர் பண்ணுறாரு. நம்ம நாட்டுக்கு வந்து பெருமை சேர்க்குற வகையில் நிறைய பண்ணுறாரு, ஓகேங்களா. ஸோ இப்படி தனித்துவமாக தெரிகிற அஜித் சார் வந்து கௌரவப்படுத்துறதுக்கு இந்திய அரசாங்கம் கொடுத்தது தான் இந்த பத்மபூஷன். இதை வந்து ஒரு அரசியல் உள்நோக்கத்தால் அஜித் சாருக்கு வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்றை விட அடி முட்டாள்தனம் உள்ள ஒரு மனிதன் வந்து யாருமே கிடையாது தான் நான் சொல்லுவேன், ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய்க்கு அகேன்ஸ்டாக வளர்த்து விடுறது தான் அஜித் சாருக்கு வந்து இப்படி வந்து மேலே மேலே கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அஜித் சார் வந்து ஒருவேளை வந்து ஒரு அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாருன்னா ஓகே பண்ணுறாங்க, ஒத்துக்கலாம். அவர் அரசியலே அறவே ஒதுக்குறாரு. என்னுடைய ரசிகர்கள் வந்து ஒரு கட்சியில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து அவர் வந்து அறிக்கை விடுறாரு. யாருக்கும் எந்த சப்போர்ட்டும் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ரசிகர் மட்டத்தை கலைச்சார். அப்படி இருக்கிற அஜித் சார் வந்து எதுக்காக கவர்மெண்ட் வந்து அவர் வந்து விஜயை கீழே இருக்கிறதுக்கு அவருக்கு அவார்டு தரணும்? விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார். ஒருவேளை அஜித் சாரும் அரசியலுக்கு வந்திருந்தால் நீங்கள் சொல்கிறது ஒத்துக்கலாம். அவர் அரசியல் விட்டே வெளியே போகிறாரு. அவர் அரசியலே கிடையாது. முதல்ல அவருக்கு எதுக்கு வந்து கௌரவிச்சு விஜயை கீழே இருக்கிறதுக்கு பார்க்கணும்? ஸோ முழுக்க முழுக்க அவருடைய திறமை, தனித்திறமை, அந்த திறமையை வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசு வந்து அவருக்கு வந்து அந்த அவார்டு கொடுத்துருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெருமைப்படுற விஷயங்க. இது நீங்கள் வந்து எவ்வளோ ட்ரோல் பண்ணலாம், ட்ரோல் பண்ணுறதா இருப்பாங்க. மனசுக்குள்ளேருந்து அவ்வளோ வன்மம் இருக்கும், அவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும், அழுவாங்க. என்னடா பண்ணுறது, அஜித் வந்து நம்ம இன்னும் நினச்சிட்டு இருக்கோம், அஜித் வந்து அவரை கொடுத்துட்டாங்களே, ஐயோ அவர் அப்படி போயிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேருந்து அவ்வளோ வன்மம் இருக்கும். வெளியே காட்ட முடியாது, என்ன பண்ணுறது, வெளியே காட்டினா சரிப்படி விடும். ஆனாலும் நீங்கள் தாங்கிட்டு உள்ளே இருந்தாகணும், ஓகேங்களா. ஸோ இந்த சாக்கடையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அஜித் சாரை நம்ம தொடர்ந்து கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பத்மபூஷன் அஜித் அப்படின்ற பெயர் வந்து விடாமுயற்சி படத்துடைய டைட்டிலில் வருமா அப்படின்றதான் இப்போ வந்து ரசிகர்களுடைய கேள்வி. அதை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டான். அது என்ன கேட்டிங்கன்னா, ரஜினி சார் வந்து அதே மாதிரி இப்போ வந்து அஜித் சார் வந்து எப்படி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய ஒரு ட்வீட்டும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதாவது விடாமுயற்சி படம் வந்து ஜனவரி 31 வந்து இந்த படம் போஸ்ட்போன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து லைக்கா வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க. மொத்த சோஷியல் மீடியாவும் அஜித் ஃபேன்ஸ் வந்து கழுவி ஊற்றுறாங்க. லைக்கா ப்ரொடக்ஷனை ரொம்ப சாடாக இருக்கிறாங்க. என்னடா அது நியூ அன்னைக்கு இப்படி ஒரு அப்டேட்டடா அப்படின்ற மாதிரி ரொம்பவே சாடாக அப்படி ஒரு மாதிரி இருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 அன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து ட்வீட் போடுறாரு. அவருடைய பழைய படத்தில் போட்ட ட்வீட், அதாவது பழைய படத்தில் சொன்ன அந்த டைலாக், நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு நிறையா கொடுப்பான் ஆனால் கைவிட்டுருவான் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் போடுறாரு. ஆக்சுவலாக வந்து ரஜினி சார் வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது வரைக்கும் எந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா இதேமாரி வந்து ஒரு டைலாக் போட்டு சொன்னதே கிடையாது. அன்னைக்கு வந்து இதுமாதிரி வசனத்தை போட்டு ட்வீட் பண்ண காரணம் இந்த விடாமுயற்சி போஸ்ட்போன் ஆனதால் மொத்த அஜித் ஃபேன்ஸும் அவ்வளோ ஸ்டாடாக இருந்தது. அஜித் சாருக்கு வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் ரஜினி சார் வந்து அந்த ட்வீட் போட்டார். அவர் என்னைக்கு அந்த ட்வீட் போட்டாரோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே பாசிட்டிவாக இருக்குது அஜித் சாருக்கு. அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட்டாக இருக்குங்க. அவர் ரேஸில் கலந்துக்கிறாரு, ஜெயிக்கிறாரு. அதில் வந்து நம்ம இந்திய கூடைய வந்து அப்படி அசைச்சு வந்து ஒரு பெருமைப்படுத்துகிறாரு, இந்திய நாட்டுக்கு பெருமைப்படுத்துகிறாரு. மொத்த செலிபிரிட்டியும் அவர் வந்து வாழ்த்துறாங்க. இன்றைக்கி பத்மபூஷன் விருது வாங்குறாரு. ஸோ வந்து அந்த நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் ரஜினி சார் சொன்னது 100% உண்மை. நீங்கள் சொன்ன அருள்வாக்கு தான் தலைவா, நீ யார் தலைவா, சித்தரா தலைவா, அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து ரஜினி சார் வந்து அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த ட்வீட்டிங் பார்த்தாலே தெரியும். அந்த ட்வீட் வந்து ரஜினி சாருடைய அக்கௌண்ட்டில் இருக்கும். நீங்களே ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். இருக்க வந்து ரீப்ளே அதிகமாகிட்டே இருந்திருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு போட்ட அன்றைக்கி இந்த ரீப்ளை விட இப்போ பார்த்தீங்கன்னா ரீப்ளை வந்து வேறு எங்கேயோ போய் நிற்கிது. அதுக்கு வந்து முழு காரணம் பார்த்தீங்கன்னா அஜித் சார் ஃபேன்ஸு நன்றி சொல்லி தேங்க்ஸ் தலைவான்ட்டு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய அருள்வாக்கு வந்து பலிச்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இதான் கைஸ், நம்ம தல அஜித் அவருக்கு வந்து பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபீல்டிங் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.